பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கின்ற வேதாகமம் தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றபடியினால் சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரவும், கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவனுடைய தரிசனத்தை காணவும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும், கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆவிலே பலப்படவும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் அன்புடன் தெரிவிக்கிறோம். ஆகையினாலே தாகமுள்ளவர்கள் வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையிலே மார்ச் 2 முதல் 19 வரைக்கும் நடக்கின்றது. ஆகையினாலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ போ மகனே, நான் உன் வாயோடு இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். மோசே பார்வோனுக்கு முன்பதாக எப்படி பேசன்னு தெரியாம திகைத்து கொண்டிருந்த நேரம், நான் தித்துவாய் மந்தனா உடையவன், நான் எப்படி அந்த பார்வோனுடைய அரசனாய் இருக்கிற எகிப்தில் அரசனாய் இருக்கிற பார்வோனோட எப்படி பேசுவேன் என்று யோசித்து கொண்ட சமயத்துல கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு புறப்பட்டு, நீ போ மோசே, உன் வாயோடு நான் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி இது எப்படி நடக்குமோ, இது எப்படி முடியுமோ, நான் எப்படி பேசுவேனோ, என் காரியம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களோ, என் கர்த்தர் சொல்கிறார், உங்க மகனே, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். மகளே, உங்கள் வாயோடு கர்த்தர் பேசுவார், உங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நீ பேச வேண்டியதை உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். பிரயோஜனமானதை உங்களுக்கு போதித்து நடத்துவார். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? போகிற காரியம் எப்படி இருக்குமோ நினைக்கிறீங்களா? இன்னைக்கு போகிற காரியம் இன்டர்வியூ எப்படி நான் பேச போகிறேன்னு நினைக்க பயப்படுறீங்களா? கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்களா? இன்னைக்கு இந்த காரியம் எப்படி நடக்குமோ நினச்சி பயப்படுறீங்களா? என் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் செய்வார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். பயப்படாதீங்க மகனே, மகளே, உங்கள் கண் நிச்சயம் அதிசயத்தை பார்க்கும். வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. என் தேவன் உங்களுக்கு சொல்கிறார், புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்கள் வாயோடு இருப்பார். அவர் உங்களுக்கு போதித்து பேச வேண்டியதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. வியாதியோடு பலவீனத்தோடு பார்த்துட்டு இருக்கிறவங்களை கர்த்தத்தோடு சுகமாக்குறார். இப்பொழுதே கர்த்தரை குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பு சகோதரனுடைய கரம், கர்த்தருடைய கரம் சகோதரனை தொடுகிறதற்காக நன்றி. ஜேக்கப் என்கிற சகோதரனுடைய சரீரத்தில் எலும்புல இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். பரலோகம் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பேக் பெயின் நீங்கி போகட்டும். தேங்க்யூ லார்ட். பரிமளம் என்கிற பேரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. நீங்கள் நிச்சயமாக முடிவுன்னு நம்பிக்கை வீண் போகாது. எசப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் போகிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் நீங்கள் பேச வேண்டியதை கர்த்தர் பேசுவார். உங்கள் வாயோட கர்த்தர் இருப்பார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் பரத்திலிருந்து தேவனுக்கு சித்தமான வார்த்தை புறப்படும்படி கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள் வல்லமை பாயட்டும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen.